ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன படம்னு. எஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் 11. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, படமாவும் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய சேனல் அந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் போடுவோமேன்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்துட்டேன். அதனால இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் தேவைப்படாது, டைரெக்டாக படத்துக்கு போயிடுவோம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நைட் டைம்ல காட்டுக்குள்ள ஒரு கார் ஸ்லோ மோஷன்ல வருது. அந்த காரை ஒரு இடத்துல நிறுத்தி ஒருத்தன் இறங்குறான். அவன் யாருன்னு மூஞ்செல்லாம் காமிக்கல, கால் மட்டும் தான் தெரியுது. அவன் அப்படியே கார் பின்னாடி வந்து டிக்கி ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி இழுத்து கொண்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட போட்டு பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறான். இந்த இடத்துல 11 படத்தோட பேரை போடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்க ஒரு பிஸியான ஃபைனான்ஸ் கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியை கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு கும்பல் வருது. அவங்கள வந்து மூஞ்சில முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள போய் எல்லாரையும் துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாங்க. எல்லாரும் தலையில கையை வச்சு கீழே படுங்கன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க. எல்லாரும் அதே மாதிரியே படுத்துக்கிறாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜரை மட்டும் கூட்டிட்டு போறாங்க லாக்கர் இருக்கிற இடத்துக்கு. அங்க போய் லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் அவங்க பேக்ல எல்லாம் அள்ளி போட்டுக்கிறாங்க. இங்க வெளியில ஒரு அம்மா அடகு வைக்க வந்தாங்களா இல்ல அடகு வச்ச நகையை மீட்டுக்கிட்டு போக வந்தாங்களான்னு தெரியல. கையில ஒரு வளையல வச்சிருக்காங்க. அதையும் விட மாட்டேன்னு துப்பாக்கி காமிச்சு புடுங்கிக்கிறான். அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லாருமே அந்த கொள்ள கும்பலுக்கு பயந்து நடுங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தைரியமா ஒருத்தனை போய் அட்டாக் பண்றாரு. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிடுறான் கொள்ளக்காரன். அந்த செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோவான ஏசிபி அரவிந்தனை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல இந்த கொள்ள கும்பல் இருக்கிற இடத்த பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி அந்த கேங் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டாரு. இப்ப வந்து இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா நமக்கு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா சின்ன சின்ன பினான்ஸ் கம்பெனி தான் இவங்களோட டார்கெட். போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு ரீச் பண்றதுக்கு மினிமம் 10 நிமிஷம் ஆகக்கூடிய பினான்ஸ் கம்பெனி மட்டும் தான் இவங்களோட டார்கெட்டா இருக்கு. இப்போ வந்து சென்னையை குறி வச்சிருக்காங்க. சென்னையில இந்த மாதிரியான பினான்ஸ் கம்பெனி எல்லாம் செலக்ட் பண்ணி போலீஸோட ஆட்கள் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட நகைகளை அடகு வச்சிருக்காங்க. இப்ப கொள்ள கும்பல் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த ஜிபிஎஸ் கருவி மூலமா ட்ராக் பண்ணி அந்த கும்பலை பிடிக்கிறது தான் இவங்க பிளான். இப்ப அந்த மாதிரி தான் இந்த கேங்கையும் பிடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி ரியலுக்கு வருது. இங்க நம்ம ஹீரோ அந்த கேங்க போட்டு புரட்டி எடுக்கிறாரு. பயங்கரமா ஃபைட் பண்றாரு. ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்டும் பண்றாரு. இதுக்கு நடுவுல ரெண்டாவதா ஒரு கொலை நடக்குது. ஃபர்ஸ்ட்ல ஒரு கொலை நடந்துச்சுல்ல, ஒரு டெட் பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்கல்ல, அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல இங்கேயும் ஒரு பாடி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஏசிபி ரஞ்சித் குமார் கிட்ட இந்த கேஸ் ஃபைல ஒப்படைக்கிறாரு கமிஷனர். இங்க நம்ம ஹீரோக்கு ட்ரக்ஸ் சம்பந்தமான கேஸ் ஃபைல கொடுக்கறாரு. வெளிநாடுகள்ல தடை செய்யப்பட்ட அலோபதி மாத்திரைய இல்லீகலா ஷிஃப்ட் பண்ணி இங்க இந்தியாவுல பேரை மாத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்றதா தகவல் வந்திருக்கு. அதை விசாரிக்கிறதுக்கான கேஸ் ஃபைல தான் நம்ம ஹீரோ கிட்ட கமிஷனர் கொடுக்கறாரு. இப்ப 2 பேரும் அவங்கவுங்க கேஸ தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஏசிபி ரஞ்சித் குமார் கொலை சம்பந்தமா விசாரணை நடத்திட்டு இருக்காரு. எந்த க்ளூவும் கிடைக்கல, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாம இவர் கேஸு கொஞ்சம் கூட மூவ் ஆகவே மாட்டேங்குது. இவரும் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ விசாரிச்சு பாக்குறாரு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல கேஸ்ல. இங்க ஏசிபி அரவிந்தன் விசாரிக்கிற ட்ரக் கேஸ்ல இந்த மாத்திரைகளை ஒருத்தன் விக்கிறத அவர் பாக்குறாரு. பாத்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் இந்த மாத்திரைகள் வச்சிருக்கிற குடோனை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கேங்கையும் பிடிச்சிடுறாரு. இது என்ன மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு போதை சம்பந்தமான மாத்திரை தான். ஆனா இது சேர்ந்தாப்புல 4 மாத்திரை போட்டோம்னா பிரெயின் டெட் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஏசிபி ரஞ்சித் குமார் விசாரிச்சிட்டு இருக்க கொலை கேஸ்ல அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. ஆனா கேஸ்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாரு கேஸ் சம்பந்தமா. இங்க கமிஷனர் போட்டு வறுத்து எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு டிஜிபி பிரஷர் கொடுக்கறாரு. சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும், இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திருவாங்கன்னு சொல்லி அங்க டிஜிபி பிரஷர் கொடுக்கறதுனால இங்க இவரை போட்டு வறுத்து எடுக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ ட்ரக் கேஸை முடிச்சதுனால அவரை பாராட்டி வாழ்த்து சொல்றாரு. இந்த சமயத்துல 6வதா ஒரு கொலையும் நடக்குது. இந்த கொலையிலயாவது ஏதாவது க்ளூ எவிடன்ஸ் கிடைக்குமான்னு ஏசிபி ரஞ்சித் குமார் போய் பாக்குறாரு. இங்கேயும் எந்த க்ளூவும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா கேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தா தானே அவரால் பதில் சொல்ல முடியும். எந்த மூமெண்ட்டுமே இல்லாதனால எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போயிடுறாரு. அந்த டைம்ல ஒரு போன் கால் வருது அவருக்கு. அந்த போனை பேசிட்டு அவசர அவசரமா கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த கொலை கேஸ் அப்படியே பெண்டிங்ல நிக்குது. கமிஷனர் என்ன பண்றாருன்னா, இந்த கொலை கேஸை விசாரிக்க சொல்லி ஏசிபி அரவிந்தன் கிட்ட தான் சொல்றாரு. நீங்க தான் எப்படியாவது இந்த கேஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கொலை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு சைக்கோ கொலைகாரனா தான் இருக்கும். இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். டிஜிபி ரொம்ப நெருக்கடி பண்றாரு. சீக்கிரமா இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி
இந்த கொலை சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் எல்லாமே அரவிந்தன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்காக எஸ்ஐ மனோகரையும் அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் கிரைம் நடந்த 6 ஸ்பாட்டையும் நான் பார்க்கணும்னு சொல்றாரு. மனோகரும் அவரை கூட்டிட்டு அந்த 6 இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு ஏசிபி ரஞ்சித் குமார் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டான போலீஸ் ஆபீசர், அவராலேயே இந்த கேஸ்ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட கொண்டு வர முடியலன்னா என்ன காரணம்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, எந்த ஒரு மார்க்குமே இல்ல, எந்த எவிடன்ஸுமே இல்லாத எப்படி இந்த கேஸை நகர்த்துறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 6 கிரைம் ஸ்பாட்டையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது எஸ்ஐ மனோகருக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. யாரு மனோகர், உங்க ஒய்ஃபான்னு கேட்டா, என் ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அந்த பையன் தான் எனக்கு உயிர். அவனுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் போட்டிருக்கேன். அவன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானா, அதுக்குதான் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுல எஸ்ஐ மனோகரனை டிராப் பண்ணிட்டு அரவிந்தன் கார் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ் வரும்போது வர வழியில கார் மக்கர் பண்ணுது, ஸ்டார்ட் ஆகல. ஆபீஸ்க்கு அவசரமா போய் ஆகணும். காரை விட்டு இறங்கி லிஃப்ட் கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தது ஒரு ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வருது. 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவ போன் பேசிட்டு இருக்கா. இவ பேர் சஞ்சனா. அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கா. வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பாத்திருப்பாங்க போல. அந்த மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட் அனுப்பியிருக்காங்க. மாப்பிள்ளைய முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பேரு பிருத்திவி, கிரே ஷர்ட் போட்டிருப்பாங்கன்னு மட்டும் தெரியும் இவளுக்கு. இப்ப போனை வச்சுட்டு அந்த கிரே ஷர்ட்டை தான் தேடுறா. எங்கேயாவது கிரே ஷர்ட் இருக்கான்னு தேடுறா. முன்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க முன்னாடி உட்காந்து ஹாய் பிருத்திவிங்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ. இவர் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா ஒரு பேரை கேட்டதும் இவரு மாப்பிள்ளை இல்ல வேற யாருன்னு தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் இவரை ரொம்ப பிடிச்சு போகுது. அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் மனசுல உள்ளதை படப்படன்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் அருவாள் எடுத்து ஏசிபியை வெட்டுறதுக்கு வரான். அந்த இடத்துல பயங்கரமா ஒரு ஃபைட் நடக்குது. அந்த டைம்ல ஏதோ ஒரு கேஸ் எடுத்திருப்பார் போல. அந்த கேஸ் சம்பந்தமான அக்யூஸ்ட் தான் அவரை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்பதான் தெரியுது இவளுக்கு இவர் ஒரு போலீஸுங்கிறது. இப்ப ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள, ஒரிஜினல் மாப்பிள்ள பிருத்திவி அப்பதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. சாரி சஞ்சனா, நான் தான் பிருத்திவி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நீங்க லேட்டா வந்தது நல்ல விஷயம் தான், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லிட்டு போயிடுறா. வழக்கமா பொண்ணுங்களை தான் பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க போற இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, வீட்டு முன்னாடி நின்று ஃபாலோ பண்ணுவாங்க, படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல நின்று ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க அப்படியே உல்டாவா இவ அசிஸ்டன்ட் கமிஷனரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. போற இடத்துக்குலாம் பின்னாடியே போறா. கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே அவர் வெளியில வர்றதும் போறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. வீட்டுக்கு முன்னாடி பைக்ல நின்னுக்கிட்டு அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்படி உல்டாவா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. நீன்னு தெரிஞ்சிருந்தா நான் காரை நிறுத்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவ நீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் காரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல, ஆபீஸ்க்கு போய் ஆகணும், டைம் ஆகுதுன்னு சொல்லி கார்ல ஏறி போறாரு. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்ப ஒரு நைட் டைம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல. ஒரு ஆள் மட்டும் தனியா உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு கார் வந்து நிக்குது. கார் நின்னதுக்கு அப்புறம் அவன் ஒரு முகமூடியை எடுத்து போட்டுக்கிட்டு இறங்குறான். இப்ப அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்து இருக்கிறவனை நோக்கி தான் போறான். போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கன் மாதிரி வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறான். இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலைமையில இருக்கிறது தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஏசிபி அரவிந்தன், எஸ்ஐ மனோகர் எல்லாருமே போறாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணி போஸ்ட்மார்டம்க்கு அனுப்ப சொல்லி ஏசிபி அரவிந்தன் சொல்றாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்டமும் முடிக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மத்த கொலைகள் நடந்த மாதிரி தான் இதுவும் சேம் பேட்டர்ன்ல தான் கொலை நடந்திருக்கு. எந்த ஒரு டார்ச்சர் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஏன்னா இந்த கொலைகள் எந்த கொலையுமே டார்ச்சர் பண்ணி கொல்ல கிடையாது. ஷூட் பண்ணி கொன்னுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்ல, வழக்கம் போலதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. என்ன ஒரு சின்ன சேஞ்சுன்னா, இந்த டைம் இந்த பாடியில ஒரு சின்ன பிளேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி, கால் எலும்புல ஏதாவது அடிப்பட்டா பிளேட் உள்ள பிளேட் வச்சு தப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளேட் ஆங்கிள் லெக்ல வைக்கிற ஒரு சின்ன பிளேட் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து டாக்டர் கொடுக்கறாரு. அந்த பிளேட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு எலும்பு டாக்டரை போய் பாக்குறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது ரீசெண்டா மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பிளேட், இதை மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியே 1 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றாரு. இதை மோஸ்ட்லி கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பிளேட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஏசிபி அரவிந்தன் என்ன சொல்றாருன்னா, சென்னையில யாராருக்கு இந்த பிளேட் வச்சிருக்காங்கன்னு எனக்கு லிஸ்ட் வேணும்னு கேட்கிறாரு. இந்த பிளேட்லயே அந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கு. அதை நான் விசாரிச்சு இன்னும் ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு நான் லிஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு அவ்வளவு நாள்லாம் இல்ல, எனக்கு நாளைக்கே இந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி அரவிந்தன் கேட்கிறாரு. டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இன்னொரு ரூம்ல இருந்து எஸ்ஐ மனோகர் வெளியில வராரு. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, என்ன ஏதுன்னு எதுவும் புரியல. அவரு வெளியில வந்த ரூம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவரு அந்த டாக்டர்கிட்ட போய் மனோகர் எதுக்காக இங்க வந்தாருன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவர் ஆனா சொல்ல தயங்குறாரு.
அந்த இடத்துல மனோகரோட ஃபைலும் இருக்கு. அந்த ஃபைலை எடுத்து பார்த்துட்டு கேக்குறாரு, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்தன் தான், அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கன்னு சொன்னா, அவருக்கு ஒரு ரேரான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரமா அவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், இல்லனா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இத சொல்லி முடிச்சுட்டு டாக்டர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு மனோகர் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் அந்த டாக்டர் வந்து அந்த பிளேட் வச்சவங்களோட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த லிஸ்ட வாங்கி நம்ம ப்ரொஃபைல் சம்பந்தமா யாராரு இருக்காங்கன்னு சொல்லி 7 பேரை ஏசிபி செலக்ட் பண்றாரு. அந்த 7 பேரையும் ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. கால்ல பிளேட் வச்சிருக்காங்களா, ஆக்சிடென்ட் ஆச்சா, பிளேட் வச்சிருக்காங்களான்னு ஒவ்வொருத்தரையும் போய் விசாரிக்கிறாங்க. எல்லாருக்கும் அதே மாதிரியே கால்ல பிளேட் வச்சு ஆபரேஷன் நடந்திருக்கு. லிஸ்ட்ல இருந்த 7 பேத்துல 6 பேத்த விசாரணை பண்ணியாச்சு. கடைசியா சுதாகர்னு ஒருத்த மட்டும்தான் பாக்கி. இப்ப அவனை விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்டா சுதாகர்னு சொல்றான். இதுவே அவங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா லிஸ்ட்ல இருந்த லாஸ்ட் ஒருத்தன் சுதாகர். இப்ப அந்த சுதாகரும் உயிரோட தான் இருக்கான். அப்பனா செத்து போனது யாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ரீசெண்டா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து கால்ல எதுவும் பிளேட் வச்சிருக்கான்னு கேட்டா ஆமா சார்னு சொல்லி கால்ல இருக்கிற அந்த ஸ்டிச் மார்க் எல்லாம் காமிக்கிறான். மத்தவங்களுக்கு மாதிரி இவனுக்கும் அதே இடத்துல கால் தையல் போட்ட இடம் எல்லாம் இருக்குது, அதை காமிக்கிறான். ஆனா அந்த சுதாகர் ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கான். இவங்களை பார்த்து ஏதோ பயந்த மாதிரியே இருக்கான், என்னன்னு தெரியல. இவங்களும் விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. கடைசியா இருந்த அந்த சுதாகரும் உயிரோட தான் இருக்கான்னா அப்ப யார் இறந்து போனது யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சஞ்சனா கிட்ட இருந்து போன் வருது. கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, நாம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஏன் என்னாச்சு, எதுக்கு கூப்பிடுறேன்னு கேட்டா, இங்க ஒரு ப்ராப்ளம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஏசிபியும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு போறாரு. அங்க போனா அந்த ரெஸ்டாரண்ட்ல அவ ரொம்ப கூலா உட்காந்துருக்கா. என்ன ப்ராப்ளம், எதுக்கு வர சொன்னு கேட்டா, லூசு புள்ள ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் வர சொல்லியிருக்கும் போல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்க கூட லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை நீட்டுறா. ஏசிபிக்கு சரியான கோவம் வருது. இதெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, உன் வாழ்க்கை துணைய ரோட்ல தேடாம வீட்டுல சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. ஏசிபி பேசுறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க என்ன தேடி வருவீங்க, அது வரைக்கும் நான் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அப்ப புரியும் இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இந்த சமயத்துல 8வது கொலையும் நடக்குது. அந்த கொலை நடந்த இடத்துக்கு ஏசிபி, எஸ்ஐ, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், ஏட்டு எல்லாருமே இருக்காங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட உங்க ஸ்டேஷனுக்கு ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்துச்சான்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் எதுவும் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஏட்டு ஏதோ மொனமொனன்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட. அதை ஏசிபி கவனிச்சிடுறாரு. என்ன சொல்றீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஏசிபி கேக்குறாரு. அப்ப அந்த ஏட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். பிச்சைக்காரன் வந்து அவன் வாக்குல ஏதோ லூசுத்தனமா ஏதோ உளறிட்டு இருக்கான். பஸ் பொண்ணு அடிச்சான் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துருது. என்னையா, யார் அடிச்சா, எதுக்கு அடிச்சா அப்படின்னு கேக்குறாரு. கோட்டு கோட்டு அப்படின்னு சொல்றான். யோ, கூட்டிட்டு போய் வெளியே விட்டுவாயா, நானே செம டென்ஷன்ல இருக்கேன், இவன் வேற அப்படின்னு சொல்லி கடுப்பாரு. அந்த ஏட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து வெளியே விட்டுட்டு போறாரு. இப்ப இததான் அந்த ஏட்டு சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டுட்டு ஏசிபி என்ன பண்றாருன்னா, அந்த பிச்சைக்காரனை தேடி போய் விசாரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நீ என்ன பார்த்த, அதை என்கிட்ட சொல்லுன்னு ஏசிபி கேக்குறாரு. அந்த பிச்சைக்காரனும் ஏசிபி கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நைட் டைம்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேனா பஸ்ஸான்னு தெரியல, வேன் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. அந்த வேன்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. இறங்கி கொடை பிடிச்சிக்கிட்டு போன்ல யாருக்கிட்டே பேசிக்கிட்டே வரா. அந்த இடத்துல ஒரு கார் நிக்குது. கார்ல இருந்து அந்த சைக்கோ இறங்குறான். வழக்கமா ஷாக் கொடுக்கற அந்த கன்னும் வச்சிருக்கான் கையில. இப்ப அப்படியே கிட்ட போனோன்னு அவ பாக்குற நேரத்துல கழுத்துல இந்த ஷாக்கு கொடுத்துறான். ஷாக்க கொடுத்து அவளை இழுத்துட்டு போய் கார்ல போட்டுக்கிறான். இது அந்த பிச்சைக்காரன் பாக்குறாங்கிறத அந்த சைக்கோவும் பாத்துறான். இததான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்டுட்டு ஏசிபி என்ன கேக்குறாருன்னா, அந்த பொண்ணு நீ ஏற்கனவே பாத்திருக்கியான்னு கேக்குறாரு. ஆமா போவும் ஸ்கூட்டி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்ப அந்த பொண்ணு டெய்லி ஸ்கூட்டில தான் வேலைக்கு போயிட்டு வருதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல செக் பண்ணி பாக்குறாங்க. சிசிடிவி கேமரா எல்லாமே உடஞ்சிருக்கு. எஸ்ஐயும் ஏசிபியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, தினமும் ஸ்கூட்டில போற பொண்ணு ஏன் இன்னைக்கு அந்த பஸ்ல வரணும் அப்படின்னா, ஸ்கூட்டி ஏதோ ரிப்பேரா இருக்கணும். ஸ்கூட்டி ரிப்பேரா இருந்தா மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு மெக்கானிக் ஷெட்ல அந்த பொண்ணோட ஸ்கூட்டியும் இருக்குது. அந்த மெக்கானிக்கும் சொல்றான், ஆமா சார், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டி ரிப்பேர்னு விட்டுட்டு போச்சு, நேற்று சாயந்தரமே வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னிச்சு சார், ஆனா வரல அப்படின்னு அந்த மெக்கானிக் சொல்லிட்டு இருக்கான். சரி போய் ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு வான்னு சொன்னா அவன் போய் சாவி தேடிட்டு இருக்கான். சரி இவன் சாவி கொண்டு வர லேட் ஆகும்ட்டு அங்க அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஏசிபி அந்த சீட்டை லாக்க ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பைக்ல கிடைச்ச பேப்பர் வச்சு அந்த பொண்ணோட போட்டோ, அட்ரஸ், அப்புறம் அந்த பொண்ணு பேரு மீராங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஏசிபி, எஸ்ஐ, அப்புறம் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், ஏட்டு 4 பேரும் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கும் போறாங்க. அங்க போனா கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த கொலகாரம் கடத்திட்டு போன பொண்ணு. பேரை கேட்டா பேரு மீராங்கிறா. கேஸ விசாரிக்கிற இவங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்ல, இந்த பிள்ளைதான் அந்த கொலகாரம் கடத்திக்கிட்டு போய் கொண்டு போட்டானே, இப்ப எப்படி உயிரோட இருக்காரு நமக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு.
அந்த பொண்ணை பார்த்ததும் ஏட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா நீ தானே அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து நாய்க்குட்டி காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. இவளும் பயந்துகிட்டு ஆமா சார்னு தலையாட்டுறா. அப்ப திரும்பவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் ஸ்டேஷன்ல போய் ஏதோ அது இதையும் சொல்லி உளறிட்டு இருந்திருப்பான்ல. அப்ப கூட இன்ஸ்பெக்டர் கோவமா இவனை முதல்ல வெளியே அனுப்பியன்னு கத்திருப்பாரு. ஏட்டும் கூட்டிட்டு வந்து வெளியே விட்டுருப்பாரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு அங்க பயந்து பயந்து நின்னுட்டு இருக்கா. என்னம்மா என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி ஏட்டு கேக்குறாரு. அதுக்கு அவ நாய்க்குட்டியை காணோம் சார்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது நாய்க்குட்டி காணோமா, எங்க இருந்துமா வரீங்க எல்லாரும், எங்களுக்குன்னே வருவீங்களா, கம்முனு போமான்னு சொல்லிட்டு கோவமா கத்தி விட்டு போயிடுறாரு. இததான் இந்த பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ மனோகரன் அப்படியே வீட்டுக்குள்ளாரெல்லாம் சர்ச் பண்றதுக்காக போயிடுறாரு. ஏசிபியும் இந்த ஹால அப்படியே ஒரு நோட்டம் விட்டுட்டு வீடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு, நாய்க்குட்டி இருந்ததுக்கான அடையாளமே இல்ல, எங்கேயும் ஒரு முடி இல்ல, சாப்பாடு வச்ச பிளேட் எதுவும் இல்ல, அப்ப நீ பொய் சொல்றியா, போலீஸ் கிட்ட பொய் சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமான்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுற தோரணையில தான் பேசுறாரு. அவளும் பயந்து போய் நிக்கிறா. இங்க இவளை கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள போன எஸ்ஐ சார்னு கத்துறாரு. அங்க இருந்து இவங்களாம் என்னமோ ஏதோன்னு பதறி போய் போறாங்க. போய் பார்த்தா அங்க இவளோட போட்டோ மாட்டிருக்கு. போட்டோல இவ மட்டும் கிடையாது, இவ கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணு இருக்கா, இவள மாதிரியே இருக்கா, ட்வின்ஸ் போல இருக்கு. நிறைய போட்டோ மாட்டிருக்கா. அதை அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ட்வின் பேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல எடுத்த குரூப் போட்டோவும் இருக்கு, அதையும் பாக்குறாங்க. அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா அந்த போட்டோல இருக்கிற மொத்த பேருமே ட்வின்ஸ் தான். அதுல 11 ட்வின்ஸ் இருக்காங்க. அந்த 11 ட்வின்ஸும் ஒரே கிளாஸ்ல இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துருது. உடனே அவளை விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்கெல்லாம் விசாரணைக்கு உட்காந்துருக்காங்க. பார்த்தா அங்க சுதாகர் இருக்கான். விசாரணைக்கு இந்த பொண்ணை தானே டவுட்ல கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப சுதாகர் உட்காந்துருக்கானே என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த சுதாகரோட வீட்டுல ஒரு பொட்டியில நிறைய போட்டோஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருந்திருக்கான். அவனும் ட்வின்ஸ் தான் போல இருக்கு. அங்கே இதே மாதிரி ட்வின் பேர்ட்ஸ் ஸ்கூல்ல எடுத்த போட்டோ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிளாஷ்பேக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக் வருது. அந்த கால்ல பிளேட் வச்ச லிஸ்ட் எல்லாம் எடுத்து விசாரிக்க போயிருப்பாங்கல்ல. அப்ப வந்து இவங்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்டிருப்பாங்க. அவன் தண்ணி எடுக்க போன கேப்ல டேபிள் அங்க இங்கெல்லாம் சர்ச் பண்ணிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு டேபிள்லயும் ட்வின் பேர்ட்ஸ் ஸ்கூல்ல எடுத்த போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு அப்பவே வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு டவுட் எப்ப வந்துச்சுன்னா, இந்த பொண்ணோட வீட்டுல அந்த ட்வின் பெட் ஸ்கூல் போட்டோ இருக்கவும் இந்த பொண்ணு மேல சந்தேகம் வந்திருக்கு. அவங்க வீட்லயும் அந்த போட்டோ இருக்கவும் ஒரு டவுட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்த்தா அங்க சூட் கேஸ்ல எல்லாம் போட்டோ எல்லாம் மறைச்சு வச்சிருந்திருக்கான். அவனும் ட்வின்ஸ்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப 2 பேரையும் விசாரணைக்காக கூட்டிட்டு வந்து தனித்தனியா விசாரணைக்கு உட்கார வச்சிருக்காங்க. அவனை தனியா விசாரணை பண்றாங்க, இந்த பொண்ணையும் தனியா விசாரணை பண்றாங்க. இப்ப இவனை விசாரணை பண்ணும் போது என்ன சொல்றான்னா, இவன் பேரு சுதாகர் இல்லையா, இவன் பேரு சுரேந்தர், இவன் தம்பி பேரு தான் சுதாகர். அவன் தம்பி வந்து ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, அதனால நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ தூங்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். இவனும் அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி எப்பவும் அடிக்கடி இப்படித்தானே லேட்டா வருவான் சொல்லிட்டு இவனும் தூங்கிட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தா இன்னமும் தம்பி வரல. லேட் ஆகும்னு சொன்னா ஆனா இன்னமும் வரலையேன்னு சொல்லி போன் பண்ணிருக்கான். போன் நாட் ரீச்சபிள் வந்திருக்கு. சரி ஆபீஸ்லயாவது போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த டைம்ல ஒரு வீடியோ யாரு அனுப்பியிருக்காங்க. இவன் தம்பி சுதாகர இந்த சைக்கோ கொலகாரன் கடத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கான். இப்ப இததான் அந்த சுரேந்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, அதனால வீட்டுக்கு வர முடியல, அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மழை விட பார்த்து வரேன்னு சொல்லி போன் பண்ணி சொல்லியிருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் வரல. திரும்ப என்ன ஆச்சுன்னு போன் பண்ணா போன் நாட் ரீச்சபிள் வந்திருக்கு. அங்க சுரேந்தருக்கு வந்த மாதிரியே இவளுக்கும் ஒரு வீடியோ யார சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா அதே மாதிரியே கடத்தல்காரன் கடத்தி வச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அங்க பார்த்து கொலகாரன் திரும்ப போன் பண்ணிருக்கான். நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா உன் தங்கச்சி இங்க உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லி மிரட்டிட்டு போனை வச்சிடறான். இவ பயந்து போயிருக்கா. அந்த சமயத்துலதான் அந்த ஏட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாரு. இவளும் உடனே சமாளிக்கிறதுக்காக நாய்க்குட்டி காணும்னு சொல்லியிருப்பா. இப்ப அதே மாதிரி கடத்திட்டு போன அன்னைக்கு நைட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கான். அவங்களும் போயிருக்காங்க. கடத்தும் போது கழுத்துல கரண்ட் ஷாக் கொடுத்து கடத்துறான்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த கரண்ட் ஷாக்கை கொடுத்துதான் ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க அவங்க மயக்கத்துலதான் இருந்திருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அங்க ஒரு போன் இருந்திருக்கு. அந்த போனும் ரிங் ஆகுது. அது வீடியோ கால். அந்த போனை அட்டன் பண்ணா அந்த கடத்தல்காரன் அவன் தம்பி தங்கச்சிகளை தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துட்டு இருக்கான். இவங்க பயந்து போய் அவங்கள விட சொல்லி அலறிட்டு இருக்காங்க. உங்க தம்பியோ தங்கச்சியோ உயிரோட வேணும்னா நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கொலகாரம் மிரட்டுறான். சரி என்ன செய்யணும்னு சொல்லுன்னு கேட்டா அங்க ஒரு டென்ட் இருக்கு, அந்த டென்ட்டுக்குள்ள போங்கன்னு சொல்றான். அதே மாதிரி இவங்களும் போறாங்க. அங்க போனா யாரையோ ஒருத்தரை கட்டி போட்டு தார் பையெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. முகம் உடம்பெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. போனை அப்படியே கீழே வச்சுட்டு அங்க இருக்கிற துப்பாக்கியை எடுத்து அவங்கள ஷூட் பண்ண சொல்றான். இவங்க பயந்து போய் நிக்கிறாங்க, ஷூட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல திரும்ப தண்ணியில முக்கி எடுக்கிறான். அவங்க தம்பி தங்கச்சிங்களை தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறான். அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாம நாங்க எப்படி ஷூட் பண்றதுன்னு தயங்கிட்டு நிக்கிறாங்க. இவனா நீங்க ஷூட் பண்ணலன்னா உங்க தம்பியோ தங்கச்சியோ இவங்க உயிர் வேணும்னு சொன்னா
அவங்க உயிரை நீங்க எடுக்கணும்னு சொல்லி தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறான். இவங்க ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம அவங்க ஷூட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அவனும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றான். 10ல இருந்து 1 வரைக்கும் எண்றான். கட்டி போட்டிருந்தால ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு சரி நம்ம அவன் சொன்னதை செஞ்சுட்டோம், கண்டிப்பா நம்ம தம்பியோ தங்கச்சியோ வந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல ஒரு வீடியோ தான் வருது. அந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்குள்ள கட்டி போட்டிருந்த ஒருத்தனை ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த ஷூட் பண்ண வீடியோ தான் வருது. இவங்க ஷூட் பண்ணிட்டு துப்பாக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கொலகாரம் வரான். மூடி இந்த தார் பை மேல மூஞ்சில மூடி இந்த துணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றான். பார்த்தா சுரேந்தர் ஷூட் பண்ணது அவன் தம்பி சுதாகர, தாரா ஷூட் பண்ணது அவ தங்கச்சி மீராவ. இப்படி அவங்களோட தம்பி தங்கச்சியில அவங்க கையாலேயே ஷூட் பண்ண வச்சிருக்கான் அந்த கொலகாரன். இதை பார்த்துட்டு 2 பேரும் பதறி போறாங்க. ஐயோ நம்ம தம்பியை நாமளே கொன்னுட்டோமே, நம்ம தங்கச்சியை நாமளே கொன்னுட்டோமேன்னு இவங்க அப்படியே துடிச்சு போறாங்க. இந்த விஷயத்தை தான் 2 பேரும் தனித்தனியா அவங்கவுங்க விசாரணையில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் தனித்தனியா தானே விசாரணை பண்ணாங்க. இப்ப ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு என்ன சொல்றாரு ஏசிபினா, அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ காலா கன்வெர்ட் பண்ணி தான் உங்களை ஏமாத்தி உங்க தம்பி தங்கச்சிங்களை உங்க கையாலேயே கொல்ல வச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றாரு. உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா 2 பேருக்குமே தெரியல, முழிக்கிறாங்க. அப்பதான் அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாரு. அந்த ட்வின் பெட் ஸ்கூல் குரூப் போட்டோ இருந்துச்சுல, அதை எடுத்து காட்டுறாரு. இந்த போட்டோ 2 பேர்த்தோட வீட்லயுமே இருந்துச்சு, அப்ப 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவங்களுக்கே புரியுது இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டுங்கிறது. அந்த கொலகாரன் அவன் நினைச்சிருந்தானா அவனே ஷூட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா உங்க கையாலேயே அவங்கள கொல்ல வச்சிருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு, யார் பண்ணிருப்பாங்கிற சந்தேகம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தாரா பெஞ்சமின் ஒரு போட்டோவை காமிக்கிறா. அப்ப சுரேந்தருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு, என்னது பெஞ்சமினா அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். அப்பதான் எஸ்ஐ மனோகர் அந்த தாராவோட போன்ல இருந்து ஒரு போட்டோவை கொண்டு வந்து ஏசிபிட்ட காட்டுறாரு. அந்த போட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தாரா மீரா 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேருமே இருக்காங்க. கூட இன்னொருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா. சஞ்சனாங்கிறது ஏசிபிக்கு ப்ரப்போஸ் பண்ணால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கா. இப்ப அந்த போட்டோவை காட்டணும்னு அவர் கேக்குறாரு, இந்த பொண்ணு யாரு, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அவ எங்க ஃப்ரெண்டு தான் சார், நாங்கெல்லாம் கிளாஸ்மேட்டு, அவ சஞ்சனா அஞ்சனான்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு தாரா சொல்லிட்டு இருக்கா. சரி இப்ப நீங்க போங்க, நாம அடி திரும்ப கூப்பிட்டேன், திரும்ப வரணும்னு சொல்லி ஏசிபி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. சுரேந்திரம் தாராவும் சொன்னதை வச்சு இவங்களுக்கு என்ன குழு கிடைச்சிருக்குன்னா கொலகாரன் கொன்னது பூராமே இவங்களோட கிளாஸ்மேட்டு தான், ஒரே கிளாஸ்ல இருக்கிறவங்களதான் கொன்னுகிட்டு இருக்காங்கிற தகவல் கிடைக்கும். இதை பத்தின முழு விவரமும் நமக்கு தெரியணும்னா ட்வின் பெட் ஸ்கூலுக்கு தான் போகணும், அங்க போனா மட்டும்தான் நமக்கு எல்லா விவரமும் தெரியும்னு சொல்லி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டை மீட் பண்ண போறாங்க. அந்த மேடமை பார்த்து இவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த கேஸை பத்தின இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்க. இந்த மாதிரி சென்னையில தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் 8 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா பெஞ்சமின் அப்படின்னு பேரை சொல்றாங்க. அவங்களுக்கும் தோணி இருக்கு ஒருவேளை இவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோணி இருக்கு, பெஞ்சமின்னு பேர் சொல்றாங்க. இவ்வளவு நேரம் சின்ன சின்ன பிளாஷ்பேக்கா வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பெரிய பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எஸ்வி மெட்ரிகுலேஷன் சொல்லி ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண 2 வருஷம் கழிச்சு 6 ட்வின்ஸ் வந்து இவங்க ஸ்கூல்ல அட்மிஷன் ஆயிருக்காங்க. இதை வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கலா போட ஆரம்பிச்சாங்க. இப்படி போட்டதுனால அவங்க ஸ்கூல் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. இதை வச்சு எப்படியாவது நம்ம ஸ்கூல்ல ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, எங்க ஸ்கூல்ல ட்வின்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டினா போதும், இன்னொருத்தருக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த 1 வாங்கினா 1 இலவசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால நிறைய ட்வின்ஸ் வந்து இவங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அவங்க ஸ்கூல்ல பெரிய அளவுல ஆயிடுது. இப்ப எஸ்வி மெட்ரிகுலேஷன் இருந்த பேரு ட்வின் பேர்ட்ஸ் மெட்ரிகுலேஷனா மாறிடுது. ஒரு டைம் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு கணவன் மனைவி 2 பேரும் சீஃப் கெஸ்டா போறாங்க. அங்க டோர்னமெண்ட் வின்னருக்கு இவங்க பரிசு கொடுக்கறாங்க. அப்படி மீட் பண்ண வந்தா பெஞ்சமின், அவனோட பிரதர் பிரான்சிஸ். இவங்களை பார்த்ததும் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்களை நம்ம ஸ்கூல்ல எப்படியாவது ஜாயின் பண்ண வச்சிட்டோம்னா இவனுக்கு இருக்க செஸ் அறிவை வச்சு நம்ம ஸ்கூல் இன்னும் ப்ரமோட் பண்ணலாம்னு பிசினஸ் ஐடியாவில ஒரு பிளான் பண்றாரு. அதனால பெஞ்சமினோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறாரு. இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டுதான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு பெஞ்சமின் சொல்றான். இந்த 2 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க போல இருக்கு. இவங்க மட்டும்தான் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, ஒரு டென்ட்ல இவங்களுக்கு தேவையானதை இவங்களே செஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. சரி இப்படி எங்க ஸ்கூலுக்கு வந்துருங்கன்னு சொல்லி பெஞ்சமின் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதனால தம்பி பிரான்சிஸ்க்கு நல்லது நடக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவனும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல தங்க வைக்கிறாங்க. அங்கே தங்கி படிக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறாங்க. இப்படிதான் பெஞ்சமினும் பிரான்சிஸும் அந்த ஸ்கூலுக்கு வராங்க.
முதல் நாள் ஸ்கூலுக்கு போறாங்க பெஞ்சமினும் பிரான்சிஸும். கரஸ்பாண்டன்ட் மேம் தான் கிளாஸ்ல போய் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா யார் மூஞ்சிலுமே சிரிப்பு இல்ல. அடுத்தடுத்து நடக்கிற செஸ் போட்டியில பெஞ்சமின் சூப்பரா வின் பண்ணி ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பிரான்சிஸ் மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு பையன் சூப்பரா படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரான். பெஞ்சமின் பிரான்சிஸ் ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் கரஸ்பாண்டன்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போகுது. மத்த பசங்க முன்னாடியே இந்த பசங்களை பத்தி பெருமையா பேசுறாங்க. அவங்க பேசுறது பசங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைச்சுதான் டீச்சர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அது மோட்டிவேஷனா இல்ல. இதுக்கு ஆப்போசிட்டா பெஞ்சமின் பிரான்சிஸ் மேல கோவத்தையும் வெறுப்பையும் பொறாமையையும் தான் உண்டு பண்ணுது. ஒரு நாள் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டூடெண்டோட பேரண்ட்டும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தான் அப்பா அம்மா இல்ல. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் மீசையை வரைஞ்சுக்கிட்டு நான் தான் பிரான்சிஸோட அப்பான்னு பெஞ்சமின் சொல்றான், நான் தான் பெஞ்சமினோட அப்பான்னு பிரான்சிஸ் சொல்றான். பெஞ்சமினும் எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா செஸ்ல வின் பண்ணி ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கான். பிரான்சிஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா படிக்கிறான். ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருக்கிறது எங்க ஸ்கூலுக்கு பெருமைன்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா டீச்சர்ஸ் தான் எதுக்கு எடுத்தாலும் இந்த பசங்களை வச்சு முன்னுதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஸ்டூடெண்டோட அப்பா அம்மாவும் இந்த பசங்களே உதாரணமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களே புகழ்ந்து புகழ்ந்து பேசுறதுனால இந்த பசங்களுக்கு எல்லாம் அவங்க மேல ரொம்ப கோபம் வந்துருது. ஒரு நாள் பெஞ்சமின் கிளாஸ்க்கு வரும்போது பார்த்தா பிரான்சிஸ் அங்க அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஏன்டா எதுக்கு அழுகுறேன்னு கேட்டா, நான் என்ன பைத்தியமா, என்ன எல்லாரும் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுகுறான். யாருடா பிரான்சிஸ பைத்தியம் சொன்னதுன்னு கேட்டா, ஆமா தானா பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம் சொல்லாம வேற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறானுங்க. இவனுக்கு கோவம் எல்லாரையும் அடிச்சிடறான். இந்த பஞ்சாயத்து கரஸ்பாண்டன்ட் மேம்க்கு போகுது. நாங்க இதுக்கு மேல இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு பசங்களையும் வார்ன் பண்ணி விட்டு பெஞ்சமின் கிட்ட இனிமே இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் நீ கையில் எடுக்க கூடாதுன்னு சொல்லி பெஞ்சமின்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கிளாஸ்க்கு வெளியே முட்டி போட வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிரான்சிஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுதுட்டே உட்காந்துருக்கான். அடுத்து பெஞ்சமின் ஒரு செஸ் டோர்னமெண்ட்ல கலந்துருப்பான் போல. அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கரஸ்பாண்டன்ட் மேடம் தான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு செஸ் சாம்பியன் தான் போல. அவனுக்கு டெய்லி பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் கொடுக்கும் போது கண்டினியூஸா ஒரு 2 கேம் 3 கேம்ல தோத்துக்கிட்டே இருக்கான். இவங்களுக்கு கோவம் வந்துருது. இப்படியே விளையாண்டுகிட்டு இருந்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே வந்துருவ. அவ்வளவு தூரம் போய் நீ தோத்துட்டு நம்ம ஸ்கூல் அசிங்கப்படுறத விட அதுக்கு நீ போகாமலே இருந்துக்கலாம். நான் சார்கிட்ட பேசிக்கிறேன், நீ போய் ஆகிற வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே பெஞ்சமின் திரும்ப அகைன் கேம் விளையாடலாம்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லி கோவமா சொல்றாங்க. மேடம் ப்ளீஸ் இன்னும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு கேட்கறான். சரின்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன் கேமே வேற மாதிரி இருக்கு. சூப்பரா காய் நகர்த்துறான். கடைசியில செக்மேட் வச்சு வின்னும் பண்றான். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் காய் நகர்த்துற, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டா, நானே 2 சைடும் விளையாண்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருந்தா இவன் மட்டும் 3ஆவதா பிளான் சின்னு ஒண்ணு வச்சிருப்பானா. 3க்கும் சேர்த்துதான் ஒட்டுக்கா காய் நகர்த்துவானா. இவனோட பிளான் என்னங்கறதே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமா. இப்படி எல்லாம் கரஸ்பாண்டன்ட் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு அழகா விளையாடுற நீ எதுக்கு என்கிட்ட 2 தடவை தோத்து போனேன்னு கேக்குறாங்க. நான் வேணும்னே தான் தோத்தேன், அம்மா கிட்ட யாராவது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா, அதனாலதான் தோத்து போனேன் அப்படிங்கிறான். பெஞ்சமின் கரஸ்பாண்டன்ட் மேடமா அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆன அடுத்த செகண்டே பெஞ்சமின் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அங்க பிரான்சிஸ் ரூம்ல கத்திக்கிட்டு இருக்கான். பிரான்சிஸ்க்கு நிக்டோபோபியா, இருட்டுன்னா ரொம்ப பயமா இருக்குமா. ரொம்ப நேரம் இருட்டுல தாக்கு பிடிக்க முடியாதான். அவனுக்கு இந்த டிஸ்டர்ப்டான மைண்ட் இருக்குல்ல, ரொம்ப நேரம் இருட்டுல இருந்தானா அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் பெஞ்சமின் அந்த செஸ் டோர்னமெண்ட்டுக்காக அந்த கரஸ்பாண்டன்ட் சார் கூட கிளம்பி போறான். போனதுக்கு அப்புறம் இங்க பிரான்சிஸ் தனியா இருப்பான் இல்லையா, பிரான்சிஸ் தனியா தான் கிளாஸ்க்கு போறான். இப்ப இதுதான் சான்ஸ் சொல்லி பசங்க எல்லாம் அவனை ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போர்டுல அவன் படத்தை வரைஞ்சி பிரான்சிஸ் மென்டல்னு எழுதி வைக்கிறாங்க. பெஞ்சில உட்காந்துருந்தா எல்லாரும் தலையில அடிக்கிறாங்க. நடந்து போகும்போது பேண்ட்டை உருவி விடுறானுங்க. பாத்ரூம்ல போனா தண்ணியை பிடிச்சு மேல ஊத்துறானுங்க. இப்படி எல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க. ஆனா இவன் யார்கிட்டயும் சொல்லல, மேம் கிட்டயும் சொல்லல, டீச்சர் கிட்டயும் சொல்லல, தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். செஸ் போட்டிக்கு போன பெஞ்சமின் திரும்ப ஸ்கூலுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட கூட பிரான்சிஸ் எதுவும் சொல்லாம மறைச்சிடறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் பசங்கள்லாம் அவனை பைத்தியம்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பசங்களை போட்டு பெஞ்சமின் அடின்னு அடிச்சிருப்பான். அதனால பெஞ்சமினுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப சொன்னோம்னா இப்பவும் போய் பசங்களை அடிப்பான், அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாம மறைச்சிடறான். அடுத்த நாள் பிரான்சிஸ் பெஞ்சமின் 2 பேத்துக்கும் பர்த்டே போல இருக்கு. 2 பேத்தையும் கரஸ்பாண்டன்ட் மேம் விஷ் பண்றாங்க. அன்னைக்கு ஏதோ லேப் இருந்திருக்கும் போல. ட்வின்ஸ்ல ஒருத்தர் பிசிக்ஸ் லேபுக்கும் ஒருத்தர் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போகணும். அப்படிதான் பிரான்சிஸும் பெஞ்சமினும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு லேபுக்கு போறாங்க. பெஞ்சமின் பிசிக்ஸ் லேபுக்கும் பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போறாங்க. அப்படி லேபுக்கு போய்கிட்டு இருக்கும் போது 2 டீச்சர்ஸ் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி பிரான்சிஸ்க்கு நிக்டோபோபியான்னு ஏதோ ஒரு வியாதி இருக்கும் போல, இருட்டுனா ரொம்ப பயமா, அவன் அன்னைக்கு கத்துனதை பார்த்தோன்னே மேடமே ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம், ரொம்ப நேரம் இருட்டுல தாக்கு பிடிக்க முடியாதான்னு சொல்லி இவங்க பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு பின்னாடி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு பையன் வரான். அவன் பிரான்சிஸ் போயிருக்க கெமிஸ்ட்ரி லேபுக்கு தான் போறான். அவன் போய் என்ன பண்றான்னா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பேசிட்டு
இப்ப அவன் பிரான்சிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் போய் கதவை லாக் பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பிரான்சிஸ் பயங்கரமா கத்துறான். இங்க பெஞ்சமின் வந்து பிசிக்ஸ் லேப்ல இருக்கான்ல, அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வருதா இல்ல அவன் மைண்டுக்கு ஏதோ உள் மனசுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல. இங்க பிரான்சிஸ் இருக்கிற லேபுக்கு ஓடி வரான். வந்தா இங்க கதவு லாக்ல இருக்குது. கதவை திறங்கடான்னு கத்துறான், அழுகுறான். பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்த பிரான்சிஸ்க்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல மூச்சு அடிச்சு மயங்கி கீழே விழுந்துடுறான். விழுந்ததை பார்த்த உடனே கதவை லாக் போட்ட பையன் லைட்டையும் போட்டு விட்டு கதவையும் திறந்து விட்டுறான். கதவை திறந்தது பெஞ்சமின் ஓடி வந்து பார்த்தா பிரான்சிஸ் மயங்கி கிடக்குறான். இந்த நியூஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் மேம்க்கும் போகுது. அவங்க ஓடி வந்து இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு அவன் இறந்துட்டதா சொல்லிடுறாங்க. பெஞ்சமின் ரொம்ப மனசு உடைஞ்சு கதறான், கத்துறான். பிரான்சிஸ ஒரு மயானத்துல அடக்கம் பண்றாங்க. பெஞ்சமின்னால இதை ஏத்துக்கவே முடியல, பிரான்சிஸ மறக்கவும் முடியல. அவனால கிளாஸ்ல எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்திரிச்சு போறவன் திரும்பி பார்த்து அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு முறைச்சிட்டு போறான். ஹோம்ல இருக்கிற மதர் கரஸ்பாண்டன்ட் சாரை பார்க்க வந்திருக்காங்க. பெஞ்சமின் இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு இங்கே இருந்தான்னா பிரான்சிஸ் நினைப்பாவே இருப்பான். அவனுக்கு இப்ப தேவை நிம்மதியான ஒரு புது இடம். அதனால நான் ஹோம்க்கு கூட்டிட்டு போறேன். இத பத்தி நான் ஆல்ரெடி பெஞ்சமின் கிட்டயும் பேசிட்டேன். நீங்க அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அனுப்புங்க, நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மதர் வெளியில போயிடுறாங்க. கரஸ்பாண்டன்ட் சாரும் பெஞ்சமினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பெஞ்சமின் அதை காதுலே வாங்கல. பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போறான். அப்படி போறவன் இவரையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போறான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, பிரான்சிஸ் இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சாந்தி மேம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம ஸ்கூலோட பேரு தான் கெட்டு போவோம். இவங்களுக்கு நான் என்ன பண்ணல, எங்கேயோ இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து செஞ்சேன். அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது என்ன, அவனோட செஸ் திறமை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இவனுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஸ்கூலோட பேரை கெடுத்துக்க சொல்றியா? போலீஸும் வேணாம் ஒண்ணு வேணாம், கம்முன்னு போன்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிடுறாங்க. இதை அவன் ரூமுக்கு வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் இப்ப இவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போறான். இப்ப அவன் ஸ்கூல்ல விட்டே கிளம்புறான். அப்படி கிளம்புறத சாந்தி மேமும் தூரமா நின்னு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்குதான் பெஞ்சமின சாந்தி மேம் கடைசியா பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோம்க்கு போய் அவனை பார்க்கலான்ட்டு போயிருப்பாங்க. ஆனா அவன் அங்க இருந்திருக்க மாட்டான். அவனை யாரோ அடாப்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு மதர் சொல்லியிருப்பாங்க. இப்படி பெஞ்சமினை பத்தி முழு விவரத்தையும் சாந்தி மேம் சொல்லி முடிக்கிறாங்க. பெஞ்சமினை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்க ஸ்கூல் என்னாச்சுன்னு கேக்குறாரு. பிரான்சிஸ் பெஞ்சமினுக்கு பண்ண பாவமா என்னன்னு தெரியல, எங்க ஸ்கூல் ஒரு தீ விபத்துல முழுசா எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. உயிரே வச்சிருக்கிற ஸ்கூல் எரிஞ்சு போனதுனால குடிக்க அடிமையாகி குடிச்சு சாந்தி மேமோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. பெஞ்சமின் பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அரவிந்தன் மீதி இருக்கிற 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அவங்கள பத்தின டீட்டெயில் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி சாந்தி மேம் கிட்ட தான் கேக்குறாரு. அவங்களும் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த டீட்டெயிலையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையும் வச்சு செக் பண்ணி பாக்குறதுல இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, இதுவரைக்கும் நடந்த 8 கொலைகளையுமே அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் கொலை பண்ணியிருக்கான் அந்த பெஞ்சமின். ஏன்னா பிரான்சிஸ் இறந்த அன்னைக்கு அவனோட பிறந்த நாள். அதனால இவங்களையும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் கொலை பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. சரி, இவங்களுக்கு டைம் இல்ல, எப்படியாவது போய் அந்த மீதி இருக்கிற 2 ட்வின்ஸ் தீரஜ் சஞ்சனா 2 பேத்தையும் காப்பாத்தி ஆகணும். இப்ப அந்த 2 ட்வின்ஸும் தேடி போறாரு ஏசிபி அரவிந்தன். ஃபர்ஸ்ட் சஞ்சனா வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போனா அவ ஏற்கனவே சொல்லிருப்பல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவீங்கன்னு சொல்லிருப்பல்ல, அதனால நம்மள தேடிதான் வந்திருக்காரோன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இவரு நான் வேற ஒரு காரணமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சஞ்சனாவோட பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க இதை கேட்டுட்டு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், நாங்க பத்திரமா சஞ்சனாவை காப்பாத்துவோம், எங்க கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு சஞ்சனாவையும் இவரோட கஸ்டடிக்கு கூட்டிட்டு வந்தவரு எஸ்ஐ மனோகர் வீட்டுலதான் தங்க வைக்கிறாரு. நீங்க இங்க இருந்தாதான் சேஃபா இருக்க முடியும், நான் சொல்ற வரைக்கும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு மனோகர் வீட்டுல விட்டுறாரு. இப்ப விட்டுட்டு அடுத்த நாள் தீரஜ் குடியிருக்கிற வீட்டுக்கு போனா அங்க வேற யாரோ இருக்காங்க. அவங்கள விசாரிச்சா நாங்க 10 வருஷமா இந்த வீட்டுலதான் குடியிருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில போய் விசாரிக்கிறாரு. அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க தம்பி, வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல தான் அவங்க கடை போட்டிருந்தாங்க அந்த அம்மா, நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவரும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் காவேரி அம்மா கடைன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சு அந்த கடைக்கு போனா கடையிலயும் வேற யாரோ 2 பசங்க இருக்காங்க. அவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பசங்க இந்த கடையை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நாங்க தான் இந்த கடை நடத்திட்டு இருக்கிறோம், அவங்க எப்பவாவது வருவாங்க, வந்து பாத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் வந்தா எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மொத்தம் 11 ட்வின்ஸ்ல ஒருத்தன் கொலைகாரன், மீதி 10 ட்வின்ஸ்ல 8 கொலை நடந்துருச்சு, இன்னும் மீதி 2 தான் இருக்கு. அந்த 2 பேத்துல ஒரு ட்வின்ஸை கூட்டிட்டு வந்து இவரோட கஸ்டடியில வச்சிருக்காரு. அப்போ மீதி இருக்கிறது இன்னும் ஒரு ட்வின்ஸ் தான், அது தீரஜ். அவங்கள கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த சமயத்துல திரும்பவும் ஒரு கொலை நடக்குது.
ஸ்பாட்டுக்கு அரவிந்தனும் கமிஷனர் எல்லாரும் போறாங்க. கமிஷனர் கத்திட்டு இருக்காரு, ஒன்னால கண்டுபிடிக்க முடியாத தீரன் தீரஜை எப்படி அந்த பெஞ்சமின் மட்டும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணான், செத்து போய் கிடக்கிறது தீரனா தீரஜான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காரு. ஆனா அரவிந்தன் தெளிவா சொல்றாரு அது தீரன் தான் அப்படின்னு. உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்டா, ஸ்கூல்ல லேபுக்கு போகும்போது ட்வின்ஸ்ல ஒருத்தர் பிசிக்ஸ் லேபுக்கும் ஒருத்தர் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போனாங்கல்ல, அதுல பெஞ்சமின் பிசிக்ஸ் லேபுக்கும் பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போயிருப்பாங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இந்த பசங்கள்லாம் அவனை டீஸ் பண்ணி பிரான்சிஸ் இறந்திருப்பான். இப்ப பிரான்சிஸ் இறந்ததுனால அவனை இழந்து பெஞ்சமின் எப்படி தவிக்கிறான், அவன் எப்படி அந்த வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கிறத கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்த பசங்களும் அனுபவிக்கணும். அதுக்காக பிசிக்ஸ் லேப்ல இருந்த பசங்களை தான் இப்ப கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு பிசிக்ஸ் லேப்ல இருந்த பையன் தீரன், சோ இறந்து கிடக்கிறது தீரன் தான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாரு ஏசிபி. இதெல்லாம் கேட்டுட்டு கமிஷனர், என் வாழ்க்கையில இப்படி ஒரு கொலகாரனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏசிபி ரஞ்சித் குமார் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. உன்னை ஏதோ பாக்கணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வர சொன்னாரு, நீ என்னன்னு போய் பாருன்னு சொல்லி ஏசிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கமிஷனர். சரின்ட்டு அரவிந்தனும் ரஞ்சித் குமாரை பாக்கிறதுக்காக ரஞ்சித் குமார் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் எதேச்சியா நடந்தது கிடையாது, யாரோ வேணும்ட்டே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கிறத சொல்றாரு. ஒரு கருப்பு கலர் கார் வருது, அந்த கார் வந்து ஏசிபியோட காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகுது. இவரோட காருக்கு வழி விடாம போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கார் கட்டாயி விலகிருது. அப்போ முன்னாடி ஆப்போசிட்ல அந்த மூட்டைகள்லாம் இருந்ததை பார்க்காம ஏசிபியும் காரை விட்டுதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆக்சிடென்ட் பண்ணவன் அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் விட்டுட்டு போயிருக்கான். அன்னைக்கு நான் அந்த கேஸை எடுத்தேங்கிறதுனாலதான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க, இப்ப இந்த கேஸை நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லி ஏசிபிய வார்ன் பண்றாரு. இவரும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்படி ரஞ்சித் குமாரை பாத்துட்டு வர்ற வழியில கரஸ்பாண்டன்ட் சாந்தி மேம் போன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எத்தனையோ கொலைகள் நடந்துருச்சு, இதுக்கு மேல பெஞ்சமின்னால ஒரு கொலை கூட நடக்க கூடாது. அதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எப்பவுமே பிரான்சிஸோட நினைவு நாள் அன்னைக்கு நான் அவனோட கல்லறையில போய் பூ வைக்க போவேன். அப்படி போகும்போது ஏற்கனவே அங்க பூ வச்சிருப்பாங்க. வருஷம் வருஷம் அவனோட நினைவு நாளுக்கு அங்க வந்து பூ வச்சுட்டு தான் இருக்கான். நாளைக்கு பிரான்சிஸோட நினைவு நாள், கண்டிப்பா பெஞ்சமின் அங்க வருவான், நீங்க போனா அவனை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அரவிந்தனும் அந்த கல்லறைக்கு போறாரு. எப்படியாவது இன்னைக்கு பெஞ்சமினை பிடிச்சிடணும்னு சொல்லி அந்த செமெண்ட்ரிக்கு போறாரு. அங்க போய் மரவா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அங்க அந்த கருப்பு கலர் கார் வருது. கார்ல இருந்து அந்த கோட்டு போட்ட கொலகாரம் பெஞ்சமின் இறங்குறான். கையில பூங்கோத்தோட இந்த செமெண்ட்ரிக்குள்ளாரையும் உள்ள போறான். உள்ள போன கொலகாரம் பெஞ்சமின் பிரான்சிஸோட கல்லறையில போய் அந்த பூவை வைக்கிறான். பிரான்சிஸோட கல்லறையில பூவை வச்சுட்டு அந்த முகத்துல இருக்கிற துணியை விளக்குறான் பாருங்க. நம்ம எஸ்ஐ மனோகர் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல, எஸ்ஐ மனோகர் தான் பெஞ்சமினா இருக்கும்னு சொல்லி. எஸ்ஐ மனோகர் தான் பெஞ்சமின்ங்கிறது அரவிந்தனுக்கு தெரியல. ஏன்னா அரவிந்தன் வந்து மனோகருக்கு பின்னாடி கண்ணை வச்சு நின்னுட்டு இருக்காரு. இத மனோகருக்கு பின்னாடி அரவிந்தன் வந்துட்டாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு துப்பாக்கியை தட்டி விட்டு அரவிந்தனையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. அரவிந்தனும் எந்திரிச்சு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெஞ்சமினை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஆனா மனோகர் டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அரவிந்தனால துரத்தி பிடிக்க முடியல. இவரும் கார் எடுத்துட்டு சேஸ் பண்றாரு. ஆனா பிடிக்க முடியல. பெஞ்சமின் தப்பிச்சிடறான். எஸ்ஐ மனோகரன் தான் கொலகாரன் பெஞ்சமின்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது அரவிந்தனுக்கு தெரியாது இல்ல. நேரா மனோகரோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போய் மனோகர் கிட்ட இந்த மாதிரி பெஞ்சமினை நான் பார்த்தேன், ஆனா அவனை என்னால பிடிக்க முடியல, அதுக்குள்ள தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு உள்ள போறாரு, வீட்டுக்குள்ள போறாரு. போனா அங்க சஞ்சனாவையும் சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. வாயில பேண்டேஜ் எல்லாம் ஒட்டிருக்காங்க. இத பார்த்து ஷாக்காய் நின்றுட்டு இருக்காரு. இந்த கேப்ல மனோகர் பின்னாடியே வந்து பெரிய உருட்டுக்கட்டையால அரவிந்தனை அடிச்சு மயக்கிட்டு அஞ்சனாவை கூப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அரவிந்தனுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு, இவன் தான் பெஞ்சமின், இவன் தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சஞ்சனாவை கூப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா எங்க போயிருப்பான் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவர் போய்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு யோசனை வருது இவருக்கு. அந்த சுரேந்தர் தாராவை விசாரிக்கும் போது அந்த சுரேந்தர் சொல்லிருப்பான்ல, என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க, அங்க வந்து திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மயங்கிட்டேன், முழிச்சு பார்த்தா மால் மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல தான் இருந்தேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கும் வருது. அப்ப இந்த பில்டிங்கா தான் இருக்குமான்னு சொல்லி இந்த பில்டிங்குள்ள அரவிந்தனும் சஞ்சனாவும் போறாங்க. அங்க போனா சஞ்சனாவும் அவளோட ட்வின் சிஸ்டரை தேடிட்டு இருக்கா. இவரு மனோகரை தேடிட்டு போறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே மனோகரம் அங்க இருக்காரு. 2 பேத்துக்கும் அந்த இடத்துல ஃபைட் நடக்குது. 2 பேரும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல கன்னு கீழே விழுந்து கிடக்கும். அந்த கன்னை எடுக்கிறதுக்காக மனோகர் ஓடுவாரு. மனோகர் ஓடுறத மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆயிருது. இங்க அஞ்சனாவை தேடிட்டு போறா. மேல இருந்து அரவிந்தன்
துப்பாக்கி தூக்கி போடுறாரு. சஞ்சனா, அந்த லிப்ட்ல தான் கொலகாரம் பெஞ்சமின் வந்துகிட்டு இருக்கான், லிப்ட் ஓபன் ஆன உடனே ஷூட் பண்ணிரு, எதை பத்தியும் யோசிக்காதுன்னு சொல்லி கண்ணு தூக்கி போடுறாரு. சஞ்சனாவும் அவர் சொன்ன மாதிரியே கன் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா, ரெடியா நின்னுட்டு இருக்கா. லிப்ட் ஓபன் ஆகும், நம்ம ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி ரெடியா நின்னுட்டு இருக்கா. அதே மாதிரியே லிப்டும் வருது, லிப்ட் ஓபன் ஆகுது. ஓபன் ஆனவனே கண்ணை இறுக்கி மூடிட்டு ஷூட் பண்றா. யார் வராங்க என்ன ஏதுன்னு எதுவுமே பாக்கல. பார்த்தா அது பெஞ்சமின் கிடையாது, அஞ்சனா. இவ துடிச்சு போறா. என்னடா பெஞ்சமினை தானே கொலை பண்ண சொன்னாங்க, இப்ப என்னடா அஞ்சனா இருக்கான்னு நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இப்பதான் ஒரு சின்ன ரீவைண்ட்ல அந்த கன் எடுக்கிறதுக்கு மனோகர் ஓடுவாருல்ல, அப்ப ஓடும் போது அரவிந்தன் ஓடி போய் முன்னாடி அந்த கன்னை எடுத்துக்குவாரு. கன்னை எடுத்துக்கிட்டு அரவிந்தனை ஷூட் பண்ற மாதிரி கன் பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்கும் போதுதான் அரவிந்தனோட ஷர்ட் விலகும். அப்படி விலகும் போது அவரோட நெஞ்சில பிரான்சிஸ்னு பச்சை குத்தி இருக்கும். அட கடவுளே, இது என்ன புது ட்விஸ்ட்! இவ்வளவு நேரம் மனோகர் தான் பெஞ்சமின் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப என்ன திடீர்னு அரவிந்தனை பெஞ்சமினா காமிக்கிறீங்க? இங்க சஞ்சனா அவ கையாலேயே அவளோட சிஸ்டரை கொன்னுட்டோன்னு கதறா, துடிக்கிறா. இந்த இடத்துக்கு ஏசிபி ரஞ்சித் குமாரும் வந்துடுறாரு. அவருக்கு எப்படி இங்க டவுட் வந்துச்சு, அவருக்கு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தாருங்கிறது தெரியல. வந்துடுறாரு, அரவிந்தனையும் கன் பாயிண்ட்ல புடிச்சிடுறாரு. இப்ப அரவிந்தனை விசாரணைக்கு உட்கார வச்சிருக்காங்க. அவரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணாரு, எப்படி எல்லாம் காய் நகர்த்தினாருங்கிறத சொல்றாரு. பிரான்சிஸ் சாவுக்கு காரணமான அந்த 10 பேரையும் கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இதை ஒரு காமன் மேனா இருந்துகிட்டு இதை பண்ண முடியாது, போலீஸ்ல கண்டிப்பா மாட்டிக்குவோம். அந்த கேஸை இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, தடையே இல்லாம கொலை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு IAS கிடைச்சும் IPS தான் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்படி IPS ஆனதுக்கு அப்புறம் சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் கொலை பண்றாரு. அந்த பாடிய இவரோட கண்ட்ரோல்டு ஏரியாவிலேயே போடுறாரு. அப்பதான் இந்த கேஸ் இவரோட கைக்கு வரும்னு நினைச்சிட்டு போடுறாரு. ஆனா அந்த கமிஷனர் இந்த கேஸ் ஃபைல ரஞ்சித் குமார் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ரஞ்சித் குமார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது 6 கொலை நடக்கும். அது வரைக்கும் நடந்த 6 கொலையை வச்சு ஏசிபி ரஞ்சித் குமாரால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸ் க்ளூ எதுவுமே இல்ல. அடுத்து நடக்க போற சுதாகரோட கொலையில அந்த கால்ல பிளேட் கிடைக்கும்ல, அது மட்டும் ரஞ்சித் குமாருக்கு கிடைச்சிருந்தா இந்த கேஸே அவர் முடிச்சு வச்சிருப்பாரு. அதனால அந்த சுதாகரை கொலை பண்றதுக்கு முன்னாடியே ஏசிபி ரஞ்சித் குமார ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. சம்பந்தமே இல்லாம ஏன் ஒரு 3வது மனுஷனை கொல்லணும்னு சொல்லி அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கேஸும் இவர் கைக்கு வந்திருக்கும். அடுத்தடுத்து சுதாகரையும் மீராவையும் கொல்றாரு. மீதி இருக்கிற 2 ட்வின்ஸான தீரன் தீரஜ், அஞ்சனா சஞ்சனாவை பத்தி எந்த விவரமும் அவருக்கு தெரியல. அதனாலதான் ட்வின் பெட் ஸ்கூல்ல இந்த கேஸுக்குள்ள கொண்டு வராரு. அங்க போய் சாந்தி மேம விசாரிச்சு கேஸ விசாரிக்கிற மாதிரி அவங்களோட டீட்டெயிலும் கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்படி அந்த அட்ரஸ வச்சுக்கிட்டு தான் தீரனை கண்டுபிடிச்சு தீரனை கொலை பண்றாரு. அஞ்சனா சஞ்சனாவையும் இவரோட கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்காரு. அஞ்சனாவை கொலை பண்றதுக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கு சந்தேகம் வந்துருச்சோன்னு இவருக்கு தோணி இருக்கு. அதனாலதான் எப்படியாவது இந்த கேஸ திசை திருப்பணுங்கிறதுக்காக மனோகர் இந்த ஆட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. மனோகருக்கு பெஞ்சமின் பேசுற மாதிரியே இவர் போன் பண்ணி, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா உன் பையனா உனக்கு உயிர்னு தெரியும், அவனை நான் கொன்றுவேன்னு மிரட்டியிருப்பாரு. பையன் மேல இருக்கிற பாசத்தினால பெஞ்சமின் சொல்ற மாதிரி மனோகரும் நடந்திருப்பாரு. பெஞ்சமின் சொன்ன மாதிரியே அஞ்சனாவையும் கூட்டிகிட்டு இந்த பில்டிங்க்கு வந்திருக்காரு. வழக்கமா மத்தவங்களை கொலை பண்ண மாதிரியே அவங்களோட ட்வின் சிஸ்டரே அவங்கள கொலை பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இப்ப ரஞ்சித் குமார் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் பிளான் பண்ண நீ எப்படி நீ என்கிட்ட மாட்டினன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவர் ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றாரு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ரஞ்சித் குமாரை பார்க்க போயிருப்பாருல்ல, அப்போ சிகரெட் பிடிச்சிருப்பாரு, சிகரெட் பத்த வச்சிருப்பாரு, பத்த வச்சுட்டு ஒரு லைட்டரை கீழே வச்சிருப்பாரு. அந்த லைட்டரை பார்த்ததையும் இவருக்கு ஒரு விஷயம் கிளிக்கா இருக்கும். அது என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆனப்ப அந்த கொலகாரனே அந்த கார்ல கூட்டிட்டு போனான்னு சொல்லியிருப்பார்ல, அப்போ அந்த கொலகாரனோட கார்லயும் இதே லைட்டர் தான் இருந்திருக்கும். அதனால அரவிந்தன் மேல இவருக்கு டவுட்டும் வந்திருக்கும். அதனாலதான் அரவிந்தன் ஆள் வச்சு ஃபாலோ பண்ணிருப்பாரு. இப்ப அந்த செல்போன் நம்பரை ட்ராக் பண்ணி தான் இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு. இத்தனை கொலைகளை பண்ண பெஞ்சமினுக்கு மரண தண்டனை கொடுத்து ஜெயில போட்டுறாங்க. அரவிந்தனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் ரஞ்சித் குமாரும் மனோகரும் பேசிட்டு வராங்க. அப்படி என்ன பேசிட்டு வராங்கன்னா, கொலை செய்யப்பட்ட 10 பேர்ல 9 பேரோட ட்வின் பிரதர் சிஸ்டர்ஸும் இங்க இருக்காங்க. ஆனா அந்த தீரஜ் மட்டும் எங்க தேடியும் கிடைக்கல, என்ன ஆனா எங்க இருக்காங்கிற எந்த தகவலுமே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்படி இவங்க பேசிட்டு வரும்போது யாரோ ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. அப்படி ஓடி வரவன் ரஞ்சித் குமார் மேல இடிச்சு நிக்கிறான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு பைனான்ஸ் கம்பெனி திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவன் தான். அவனை பார்த்ததும் ரஞ்சித் குமார் கேக்குறாரு, உன்னதான் அன்னைக்கு திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, நீ எப்படி இங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. சார் நான் ஜெயில இருந்து எல்லாம் தப்பிக்கல, அன்னைக்கு அரெஸ்ட் ஆனது என் அண்ணன் தீரன், நான் தீரஜ். அன்னைக்கு என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு தான் பெஞ்சமினை பத்தி நான் தகவல் எல்லாம் தெரிஞ்சுது, அதனாலதான் இங்க ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏசிபி ரஞ்சித் குமாருக்கும் மனோகருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் மனோகருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சாந்தி மேம் கிட்ட பேச போகும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பெஞ்சமினை பத்தி. எல்லாரும் பிளான் A பிளான் Bன்னு தான் வச்சிருப்பாங்க.
ஆனா இவன் மட்டும் மூணாவதா பிளான் சீன் ஒண்ணு வச்சிருப்பான். மூணுக்கும் சேர்த்து ஒட்டுக்கா காய் நகர்த்துவான். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூணாவதா ஒரு பிளான் வச்சிருந்தாங்கிறதே தெரியும்னு சொன்னது இப்ப மனோகருக்கு ஞாபகம் வருது. அந்த தீரஜி கிட்ட உன் பிறந்த நாள் என்னைக்குடான்னு கேட்டா இன்னைக்குதான் என் பிறந்த நாள்னு சொல்றான். உடனே ஏசிபி ரஞ்சித் குமாரும் மனோகரும் ஜெயிலுக்கு தான் போறாங்க. எப்படியாவது தீரனை காப்பாத்தணும்னு 2 பேரும் வேகமா போறாங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள ஏசிபி அரவிந்தன் தீரனை கொன்னுடுறாரு. அவரை ஏசிபி அரவிந்தன் சொல்றதா இல்ல கொலகாரன் பெஞ்சமின் சொல்றதான்னு ஒன்னும் புரியல. இப்பதான் அவரோட பிளான் சி என்னங்கறது நமக்கு சொல்றாங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல தீரன் தீரஜ பத்தி அந்த பசங்க 2 பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு இருந்திருப்பாருல, அப்ப வந்து அவங்கள பத்தி தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாரு. அப்ப அந்த பசங்க 2 பேரும் மூணு ஏதோ பேசிட்டு இருந்திருப்பானுங்க. உடனே இவர் அதை கவனிச்சுட்டு மிரட்டி கேட்கிறாரு, எதா இருந்தாலும் சொல்லுங்க, மறைக்காதீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், சார் நீங்க தானே சார் அன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனி திருட்டு கேஸ்ல தீரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு ஒருத்தன் சொல்றான். அப்பதான் இவருக்கே தெரியுது அவன் தான் தீரன்னு. தீரனை கொலை பண்ணணும்னா ஜெயிலுக்கு போயாகணும். ஜெயிலுக்கு போகணும்னா இவர் அந்த கேஸ்ல மாட்டணும். அப்படி மாட்டணும்னா ஒரே வழி ஏசிபி ரஞ்சித் குமார் தான். அதனாலதான் ரஞ்சித் குமாரை பார்க்க போயிருக்கும் போது சிகரெட் பிடிச்சிருப்பாரு. லைட்டரை அவர் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சிருந்திருப்பாரு. ரஞ்சித் குமார் ஆக்சிடென்ட் ஆனப்ப அவரை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுறதுக்கு இவரோட கார்ல தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்போ அரை மயக்கத்துல இருக்கும்போது அந்த லைட்டரை கவனிச்சிருப்பாருங்கிறத அரவிந்தனுக்கும் தெரியும். அதனாலதான் அந்த லைட்டரை இவர் கண்ணுக்கு படுற மாதிரி வேணும்னே வச்சிருப்பாரு. ரஞ்சித் குமாரும் அந்த லைட்டரை கவனிச்சாரு. அரவிந்தன் மேல டவுட் வர மாதிரியும் இருந்திருக்கும். அவர் நினைச்ச மாதிரியே ஜெயிலுக்குள்ளார வந்து தீரனையும் கொலை பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மனோகர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி உன் பையனுக்கு அந்த நிலைமை வர வேணான்னு சொல்லிட்டு என் ஹார்ட் உனக்கு தான் அப்படிங்கறத சைகையிலேயே காட்டுறாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கையில மாத்திரை வச்சிருக்காரு. அந்த மாத்திரை என்ன மாத்திரைனா, ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரக் கேஸ் அட்டன் பண்ணிருப்பாருல்ல, அந்த மாத்திரை கூட 4 மாத்திரை சேர்ந்தாப்புல போட்டா பிரெயின் டெட் ஆயிரும்னு சொல்லிருப்பாங்களே, அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே எல்லாரையும் கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் பிரான்சிஸ் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையா ஒண்ணு சொல்லிருப்பாரு, என் இதயத்தை மனோகருக்கு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பிரான்சிஸ் பக்கத்திலேயே புதைச்சிருங்க, ஏன்னா அவனுக்கு இருட்டுனா பயம், நான் அவனுக்கு துணைக்கி இருந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே பிரான்சிஸ் பக்கத்திலேயே அவரையும் அடக்கம் பண்றாங்க. அந்த கல்லறைக்கு மனோகர் வந்து பூ வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னதான் கொலகாரன் கொடூரமா எரிச்சு கொல்றானாலும் ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல. எனக்கு இந்த படம் கிளைமேக்ஸ்ல மனசுக்கு ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.